வாழ்க வளமுடன். நீண்ட நாளாக திருமணத்துக்கு வரன்னு தேடி கிடைக்காம அப்படியே தள்ளாடிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பெரிய ஒரு இது பார்த்தீங்கன்னா, இது ஆடி மாதம்லாம் மேக்ஸிமம் பேசிக்கிட்டு இருக்க மாட்டாங்க, அதை பற்றி பேச மாட்டாங்க. அந்த மாதிரிலாம் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஆடி மாதத்துல நீங்கள் வரன்னு தேடலாம். அமைகிற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் ஜாதகம் பார்க்கலாம். அது ஜாதக பொறுத்தவரை எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்துச்சுன்னா இன்டீரியரில் நம்ம பேசிக்கிட்டு ஆடி முடிஞ்சோடனே ஆவணியில் நல்லா பார்த்து எல்லாம் பேசிக்கலாம் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். பொண்ணு பார்க்கறது அந்த மாதிரி ஒன்று கூடுற விஷயத்த வந்து ஆவணி மாதத்தில் வச்சுக்கலாம் இல்லையே. ஆடி மாதத்தில் எதுவுமே பண்ணக்கூடாது அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், நாளும் கிழமையும் நமக்காக நிற்காது. நம்ம வேணாலும் அப்படியே நிற்போம். ஆடி மாதன்றது ஆவணி மாதமாக மாறிடும், ஆனால் நம்ம அதே இடத்துல தான் நிற்போம். ஸோ தயவுசெய்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. கால தாமதம் பண்ணுற ஒவ்வொரு நாளையும் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் இழப்பு. அதை நீங்கள் மைண்டில் ஏற்றிக்கங்க. நம்ம அமைதியாக இருக்கோம் அப்படின்னா அதே ஜாதக பொருத்தமில்ல இன்னொரு பொண்ணுக்கு கரெக்டாக அதே மாதிரி இன்னொரு ஜாதகம் பொருத்தமில்ல இன்னொரு ஆண்மகன் கிடச்சானா கிளம்பிடுவாங்க. அவங்க கூட தான் அவங்களோட இது பயணம் தொடர்ந்துடும். ஆனால் வந்து அதே நேரத்தில் நீங்கள் அந்த பொருத்தம் இருக்க மாதிரி நீங்கள் போய் நின்னீங்கன்னா அது உங்களுக்கு கிடச்சிடும். அவ்வளோதான். காலம் தாமதமாக இந்த மாதிரி தான் நடக்கும். இதுதான் உண்மை. அது தெரியாமல் நம்ம எப்போ இருந்தாலும் நம்ம பார்த்துக்கலாம் வச்சுக்கலாம் அப்படின்னு டிலே பண்ணிக்கிட்டே இருந்தால் அது டிலே ஆகிக்கிட்டே தான் இருக்கும். ஸோ காலம் தாமதிக்காதீங்க. இப்போ எங்கள் பையனுக்கு கல்யாணம் வயசில் இருக்கான், கல்யாணம் பண்ணி ஆகணுன்ற முடிவோடு இருந்தீங்கன்னா காலம் தாமதம் பண்ணாமல் சட்டுன்னு பார்க்க ஆரம்பிங்க. உங்களுக்கு பிரச்சனைகள் நிறையா இருக்குது, அதில் பார்க்குறதுக்கான தெளிவுகள் கிடையாது. எப்படிலாம் அதுலேருந்து சீக்கிரமாக பார்த்து அமைக்கணுன்றதை பார்த்தேன் டீட்டெயிலை வந்து நாங்கள் கரெக்டாக தெளிவாக சொல்கிறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற வாட்ஸ்அப் நம்பருக்கு வந்து உங்களோட இதுதான் அப்படின்னு ஜாதகத்தோட உங்களோட பயோடேட்டாவோட அனுப்பிச்சிட்டிங்கன்னா நாங்கள் அதை கிளியராக உங்களுக்கான டீட்டெயில் போட்டு ஒரு பிடிஎஃப் அனுப்பிச்சிடுவோம். அது நீங்கள் பார்த்தாலே போதும், பயங்கரமாக தெளிவாக எல்லா டீட்டெயிலும் இருக்கும். வாழ்க வளமுடன்.